இப்போ எல்லாருக்குமே இருக்கிற பிக்கஸ்ட் ப்ராப்ளமே ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் க்ரோத் தான். என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே கேட்குற ஒரே கொஷின், என்ன பண்ணுற, உன் ஹேர் எப்படி க்ரோ ஆகுது? சரி, நமக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயத்தை ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வாட்டர் பாயில் ஆனோடனே வெந்தயம் ஆட் பண்ணணும். தென் பிளாக் சீட் ஆட் பண்ணி 10 minutes நல்லா பாயில் பண்ண வைக்கணும். அண்ட் இது ரொம்ப சிம்பிள், ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ண நமக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் ரொம்பலாம் ஷாம்பு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு பாக்கெட் ஷாம்பில் ஹாஃப் குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப ஆயில் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக ஹேர் வாஷ் பண்ணோம்னா நம்ம ஹேர் ஃபால் ஆகிறது கம்மியாகும். தென் அது கூல் ஆனோன்னா ஸ்ப்ரே பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எப்பப்போ ஹேர் வாஷ் பண்ணுறனோ அப்போ 1 hour or 30 minutes முன்னாடி ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அண்ட் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாலும் நமக்கு தெரியும் ஹேர் ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஷைனாக இருக்கும். அண்ட் கேமராவில் எப்படின்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்குறவங்க எல்லாரும் கேட்பாங்க, என்ன பண்ணுவேன் ஹேருக்கு, ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் ஹேர் கட்டும் 1 year ஒன்ஸ் நான் ஷார்ட்டாக கட் பண்ணிப்பேன். அந்த 1 yearல எவ்வளோ வளருன்ற பிக்க மேலே ஷோ பண்ணுற பாருங்கள். இது மாதிரி பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லை, நான் வேறு என்னென்ன ட்ரை பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் ஹார்டஸ்ட் டிப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா பாய்.